விக்ரமனை பார்க்க வந்திருந்த சர்வா அவரிடம் லக்ஷ்மணனை பற்றி கூறினான். என்ன இருந்தாலும் நீ அவனை முழுசா நம்பக்கூடாது. அவன் கருடனோட ஆள். எப்ப வேணாலும் கருடனுக்கு சாதகமா அவன் மாறுவான் என்று விக்ரமன் தனக்கு தோன்றிய சந்தேகத்தை கூற, சர்வாவிற்கும் லேசாக உள்ளுக்குள் சந்தேகம் தோன்றியது. அதே நேரம் புரோட்டான் கம்பெனிக்கு பிசினஸ் மீட்டிங்குக்காக வந்திருந்த வேதிகா ஓரமாக அமர்ந்து தீவிரமாக ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தாள். என்னதான் சர்வாவை பிடிக்கவில்லை என்றாலும் அவன் கூறிய வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அவள் காதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. உன் தாத்தாவை நம்பாத. அவரோட தேவை முடிஞ்சதும் உன்னை மறுபடியும் ஆபீஸ்ல இருந்து வெளியில தூக்கி போட்டுடுவாரு என்று அவன் சொன்னதை வெகு சாதாரணமாக அவளால் கடக்க முடியவில்லை. காரணம், இப்போது இந்த ப்ராஜெக்டை கூட அவளால் தனியாக வழி நடத்த முடியும். இருந்தும் தீரஜை உடன் வைத்துக் கொள்ளும்படி தாத்தா வலியுறுத்தி கூறியிருந்தார். எதற்காக இது? தன்னிடம் ப்ராஜெக்டை கொடுக்க வேண்டுமானால் அதை அப்படியே கொடுத்திருக்கலாமே. எதற்கு தீரஜ்? ஏன் அவன் இந்த ப்ராஜெக்டில் வேலை செய்ய வேண்டும் என்று பல கேள்விகள் அவளுக்குள் தோன்ற எதற்கும் பதில்தான் கிடைக்கவில்லை. பெருமூச்சுடன் அவள் நிமிர தீரஜ் அந்த பக்கம் மீட்டிங்கிற்காக தயாராகிக் கொண்டிருந்தான். அப்போது புரோட்டான் கம்பெனியின் எம்ப்ளாயி ஒருவர், மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லாரும் வாங்க என்று கூற வேதிகா மீட்டிங் ரூமை நோக்கிச் சென்றாள். பின்னாலேயே தீரஜும் நுழைந்தான். சில நொடிகளில் குயின்சி மற்றும் புரோட்டான் கம்பெனியின் சில ஊழியர்கள் அந்த மீட்டிங் ஹாலுக்குள் வந்தனர். அனைவரும் வந்துவிட்டனரா என்று பார்த்து கொண்ட குயின்சி, குட் மார்னிங் எவ்ரிவான், இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்று கூறி பார்வையை சுழல விட, தீரஜ் அங்கு இருப்பதை கவனித்தவள் தயங்கிக் கொண்டு மிஸ்டர் தீரஜ் என்று அவனை அழைத்தாள். ஹலோ குயின்சி, குட் மார்னிங் என்று பிரகாசமான புன்னகையோடு அவளை பார்த்தான் தீரஜ். அதற்கு தானும் பதிலுக்கு புன்னகைத்தவள், குட் மார்னிங், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நாங்க ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணி இருந்தோம். வேதிகா கூட மட்டும்தான் நாங்க இந்த ப்ராஜெக்டை டீல் பண்ண இன்ட்ரெஸ்டா இருக்கோன்னு. அண்ட் இந்த மீட்டிங்கை யார் அட்டென்ட் பண்ணணும்னு கூட நாங்க சொல்லி இருந்தோம் என்று அவள் நாசூக்காக பேச்சை ஆரம்பிக்க, எஸ் குயின்சி, நான் இங்க டீம் மெம்பரா தான் வந்திருக்கேன். நான் எந்த முடிவை எடுக்க மாட்டேன். ஜஸ்ட் மீட்டிங்கை பார்க்க போறேன், அவ்வளவுதான். உங்களுக்கு இதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் என்று அவன் பதில் கூற, மீண்டும் குயின்சி முகத்தில் தயக்கம். தனது இடத்திலிருந்து எழுந்து நின்றவள், ஐம் சாரி மிஸ்டர் தீரஜ், நீங்க இங்கிருந்து கிளம்பாம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண முடியாது என்று அவள் நேரடியாகவே கூறியதும் அதிர்ச்சி அடைந்த தீரஜ், வாட் என்றான் திகைப்போடு. எஸ் மிஸ்டர் தீரஜ், நீங்க உடனே இங்கிருந்து கிளம்பி ஆகணும் என்று அவள் மீண்டும் அதையே தெளிவாக கூற, நம்ப முடியாமல் பார்த்தான் தீரஜ். உடனே எழுந்து நின்ற வேதிகா, என்ன நடக்குது இங்க? எதுக்காக தீரஜை வெளியில போக சொல்றீங்க? தீரஜ் எங்க டீம்ல முக்கியமான ஒருத்தர், அவர் ஏன் இங்க இருக்கக்கூடாது என்று கேட்டாள். என்னதான் தீரஜ் இங்கு வந்தது வேதிகாவிற்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவள் கண் முன்னால் அவன் அவமானப்படுவதை வேதிகாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுவும் இப்போது அவள் கம்பெனியின் ஒரு பிரதிநிதியாக அவன் வந்திருக்க, அவன் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது வேதிகாவின் பொறுப்பானது. ஆனால் சிறிதும் அசராமல் அவளை பார்த்த குயின்சி, எஸ் வேதிகா, அவர் உங்க டீம்மேட்டா இருக்கலாம், ஆனா நாங்க உங்க கூட மட்டும்தான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி இருக்கோம். பிளஸ் அவர் இந்த டீம்ல இருக்கக்கூடாதுங்கிறது எங்களோட கண்டிஷன் என்று குயின்சி கூற, அதற்கு வேதிகா பதில் சொல்வதற்குள் அவளை தீயென முறைத்துக் கொண்டிருந்த தீரஜ், போதும் நிறுத்து, இது எல்லாமே உன்னோட வேலைதானா? பண்றதையெல்லாம் பண்ணிட்டு இப்ப எனக்காக பேசுற மாதிரி நடிக்கிறியா என்று வேதிகாவை பார்த்து லேசாக குரல் உயர்த்தினான். என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் எதுவுமே பண்ணல என்று வேதிகா சொல்ல, அதை காதில் வாங்காதவன், பொய் சொல்லாத, என்ன பார்த்து உனக்கு பொறாம, அதான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க என்று மீண்டும் அவள் மீது பழியை தூக்கி போட்டான். இல்ல தீரஜ், அந்த மாதிரி எதுவும் பண்ணல, இங்க என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு புரியல என்று வேதிகா தன்னிலையை எடுத்து கூற, எஸ் தீரஜ், அவங்க சொல்றது உண்மைதான். இங்க நடக்கிறதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது டைகரோட ஆர்டர் என்று வேதிகாவிற்கு சாதகமாக பேசினாள் குயின்சி. ஏற்கனவே கோபத்தில் இருந்த தீரஜ் இதை கேட்டதும் இன்னும் அதிர்ச்சி அடைந்தான். அவன் மீண்டும் ஏதோ பேச வர கை நீட்டி தடுத்த குயின்சி, பிளீஸ் இங்கிருந்து கிளம்புங்க தீரஜ் என்று இறுதியாக ஒரு முறை கூற, அவனோ இருக்கையிலிருந்து எழுந்திருக்கவே இல்லை. அதில் கடுப்பான குயின்சி செக்யூரிட்டியிடம் அவனை அழைத்துச் செல்லும்படி சைகை செய்ய, தீரஜுக்கு அது பெரிய அவமானமானது. இதுவரை அவன் வாழ்வில் இப்படி ஒரு அவமானத்தை சந்தித்ததே இல்லை.
செக்யூரிட்டிகள் அவனை தொடும் முன்னரே கை நீட்டி தடுத்தவன், நானே போறேன் என்று கூறி அங்கிருந்து எழுந்து கிளம்பினான். அவன் வெளியேறுவதற்கு முன்னரே, வேதிகா, நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா என்று கேட்க வேதிகா தலையாட்டினாள். செல்லும் முன் அவளை ஒருமுறை கோபமாக திரும்பி பார்த்த தீரஜ் அடுத்த நொடியே அங்கிருந்து சென்று விட்டான். வந்தவன் நேராக தனது காரில் ஏறி அமர்ந்து நடந்ததைப் பற்றியும் மீண்டும் மீண்டும் சிந்திக்க அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த டைகர் எதுக்காக இப்படி ஒரு கண்டிஷனை போடணும்? நான் என்ன பண்ணேன்? எதுக்கு என் மேல இவ்ளோ கோபம் என்று தன்னால் முடிந்தவரை சிந்தித்தவனால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. கண்டிப்பா வேதிகா தான் ஏதோ பண்ணியிருக்கா. அவ இந்த குயின்சிக்கு பணம் கொடுத்து கூட இப்படி பண்ண வச்சிருக்கலாம். இல்லனா டைகர் கூட அவளுக்கு லிங்க் இருக்க கூட வாய்ப்பு இருக்கு என்று மனம் போன போக்கில் யோசித்தவன் வேதிகா மீது இன்னும் வன்மத்தை வளர்த்து கொண்டான். என்னை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டேல்ல, இதுக்கு பழி வாங்காம விடமாட்டேன் என்று சபதம் எடுத்தவன் அடுத்த நொடியே அங்கிருந்து கிளம்பினான். சிறிது தூரம் வந்ததும் போனை எடுத்து ஆகாஷுக்கு அழைத்தான். காலை அவன் நம்பரை பார்த்ததுமே பலமுறை அவனுக்கு அழைக்க முயற்சி செய்ய ஆகாஷ் போனுக்கு லைனே கிடைக்கவில்லை. இப்போது மீண்டும் முயற்சி செய்து பார்க்க இப்போதும் லைன் கிடைக்காமல் போனதில் இருக்கிற பிரச்சனையில இவன் வேற ஏன் தான் இப்படி டார்ச்சர் பண்றான்னு தெரியல என்று தலையில் அடித்துக் கொண்டவன், எதுக்கும் அவன் வீட்ல போய் செக் பண்ணி பார்ப்போம் என்று யோசனையோடு ஆகாஷ் வீட்டிற்கு வண்டியை திருப்பினான். அதே நேரம் காலை வெகுநேரம் கழித்து கண் விழித்தாள் வைஷ்ணவி. இரவு முழுவதும் ஆகாஷ் வருவான் என்று நினைத்து அவனுக்காக காத்திருந்தவள் தன்னை அறியாமலேயே அப்படியே உறங்கியிருந்தாள். காலை எழுந்ததும் அனைத்தும் ஞாபகம் வந்துவிட, இந்த ஆகாஷ் ஏன் வரவே இல்லை என்ற கோபத்துடன் அவனுக்கு போன் செய்தாள். ஆனால் அவன் போனுக்கு லைன் கிடைக்காமல் போனது. என்ன ஆச்சு அவனுக்கு? வரேன்னு அவன்தானே சொன்னான் என்று யோசனையோடு அங்கும் இங்கும் நடக்க வீட்டு காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. ஆகாஷ் தான் வந்துவிட்டான் என நினைத்து வேகமாக கண்ணாடியில் தன்னை சரிபார்த்து கொண்டவள் ஓடி வந்து கதவை திறக்க வெளியில் நின்றது ஆகாஷ் இல்லை, அவளது தோழி மதுமிதா. வைஷ்ணவியும் மதுமிதாவும் பள்ளி கல்லூரி கால தோழிகள். மதுமிதா வைஷ்ணவியுடைய நெருங்கிய தோழி என்பதால் அவள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் அப்படியே அவளோடு பகிர்ந்து கொள்வாள். மதுமிதாதான் சர்வாவோடு இருந்தால் நல்ல வாழ்க்கை அமையாது என்று கூறி ஆகாஷை காதலிக்கச் சொல்லியிருந்தாள். அதன் பெயரில்தான் வைஷ்ணவி தன் மனதையே அன்று மாற்றிக்கொண்டாள். நேற்று கூட ஆகாஷ் செய்ததை போனில் சொல்லி புலம்பியிருக்க இன்று தோழியை பார்க்க நேரிலேயே வந்துவிட்டாள் மதுமிதா. ஆனால் பிரகாசமான புன்னகையோடு கதவை திறந்த வைஷ்ணவி முகம் தோழியை பார்த்த அடுத்த நொடியே சட்டென மாறிப்போனது. சோர்ந்த முகத்தோடு அப்படியே அவள் வீட்டிற்குள் சென்றுவிட, என்னாச்சு வைஷு, ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்த மதுமிதா அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தாள். வைஷ்ணவி வாயே திறக்கவில்லை. உன்னதானே கேட்கிற, காலையிலேயே இப்படி டல்லா இருக்க? நேத்து ஆகாஷ் உனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்க போறான்னு சொன்ன, அது என்னாச்சு என்று ஒன்றன் பின் ஒன்றாக கேள்விகளை அடுக்கினாள் மதுமிதா. அதை கேட்டதுமே இன்னும் சோர்ந்து போன வைஷ்ணவிக்கு கண்கள் கலங்க தயாராகி இருந்தது. வாயைத் திறந்து சொல்லு என்று மீண்டும் மதுமிதா அவளை வற்புறுத்த, எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்று அழுகுரலில் மெல்ல கூறினாள் வைஷ்ணவி. அவள் குரலை கேட்டதுமே ஏதோ தவறாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள் மதுமிதா. அதனால் வைஷ்ணவியின் கையை பிடித்துக்கொண்டு அமர்ந்தவள், சொல்லு, என்ன நடந்துச்சு? ஏன் இவ்வளோ டல்லா இருக்க? ஆகாஷ்க்கும் உனக்கும் சண்டையா? உன்னை ஏதாவது திட்டிட்டானா என்று கேட்க பெருமூச்சுடன் அவளை பார்த்த வைஷ்ணவி, அந்த மாதிரிலாம் இல்ல, நேத்து நைட் வீட்டுக்கு வரேன்னு சொன்னான், ஆனா வரவே இல்லை. நான் நைட் முழுக்க அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஒரு ஃபோன் பண்ணி கூட இன்ஃபார்ம் பண்ணல. நான் ஃபோன் பண்ணாலும் ரீச் ஆகல. மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா அதுக்கும் எந்த பதிலும் இல்லை. அவனை நினைச்சு நான் எவ்வளவு வருத்தப்படுறேன் தெரியுமா? ஆனா அவனுக்கு என் ஞாபகமே இல்லை என்று நடந்ததை சுருக்கமாக விளக்கினாள் வைஷ்ணவி. அவள் சொன்னதை சில நொடிகள் யோசனை செய்த மதுமிதா, இதுக்கு முன்னாடி இத மாதிரி எப்பவாவது நடந்திருக்கா என்று கேட்க இல்லை என்பது போல தலையாட்டிய வைஷ்ணவி, இப்படியெல்லாம் பண்ணதே இல்லை. அவனாதான் ஃபோன் பண்ணி சர்ப்ரைஸ் இருக்கு, எனக்காக வெயிட் பண்ணு, நான் வரேன்னு சொன்னான். அதைத்தான் நான் உன்கிட்ட சொன்னேன். ஆனா அவன் வரவே இல்லை. அவனுக்கு வர வர என்ன பிடிக்காம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்று கண்கள் கலங்க வைஷ்ணவி கூறியதும்
லூசு, எதுக்கு இப்படியெல்லாம் பேசுற? நீதான் தேவையில்லாம ஓவர் திங்க் பண்றேன்னு நினைக்கிறேன். ஆகாஷுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். என்ன ஆனாலும் அவன் உன்னை விடமாட்டான், புரிஞ்சுதா? கண்டதையும் யோசிக்காம ரிலாக்ஸ்டா இரு என்று மதுமிதா கூறியதும் கலங்கிய கண்களுடனே அவளை நிமிர்ந்து பார்த்த வைஷ்ணவி, நிஜமாவா சொல்ற என்று கேட்டாள். ஆமா, நான் சொல்றதுதான் உண்மை. ஒருவேளை உனக்கு பெரிய சர்ப்ரைஸா கொடுக்கறதுக்காகத்தான் இப்படியெல்லாம் பண்றானோ என்னவோ என்று அவள் கேட்டதும் வைஷ்ணவிக்கு அப்படியே இருக்குமா என்ற எண்ணம் வர, எனக்கு ஆகாஷ ரொம்ப நாளா தெரியும். உன்னை எவ்வளோ லவ் பண்றான் தெரியுமா? நான் இப்படி சொல்றேன்னு நினைக்காத. ஆகாஷுக்கு உன்னை விட்டா பொண்ணே கிடைக்காதா? ஏ, எவ்வளோ பேர் அவன் பின்னாடி சுத்தினாலும் நீதான் முக்கியம்னு எப்பவும் உன் கூடவே இருக்கான். உன்னை உண்மையா லவ் பண்றான். அப்படிப்பட்டவனை நீ இப்படி சந்தேகப்படலாமா என்று மதுமிதா கேட்டதும் சோர்ந்து போயிருந்த வைஷ்ணவியின் காதல் மனதிற்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்தது. கண்ணீரை துடைத்துக் கொண்டவள், நீ சொல்றது கரெக்டு தான். பெரிய சர்ப்ரைஸா கொடுக்கத்தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஒருவேளை எனக்கு டைமண்ட் ரிங் கிஃப்டா கொடுப்பானா, இல்ல அதை விட பெருசா ஏதாவது கொடுப்பானோ என்று கற்பனையில் மாளிகை கட்ட ஆரம்பித்திருந்தாள். யாருக்கு தெரியும், நீ நினைக்கிறத விட பெருசா கூட அவன் பண்ணலாம். நீ எவ்வளோ லக்கி தெரியுமா? நல்ல வேளை அந்த சர்வாவை கழட்டி விட்ட. இல்லனா ஆகாஷ் மாதிரி ஒருத்தன் உனக்கு கிடைச்சிருப்பானா என்று இன்னும் வைஷ்ணவியை உற்சாகப்படுத்தினாள் மதுமிதா. கரெக்ட் கரெக்ட், நீ சொல்றதுதான் கரெக்ட். எனக்கு தெரிஞ்ச ஆகாஷ் இந்நேரம் ஆபீஸ்க்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். நானும் ஆபீஸ்க்கு கிளம்பணும் என்று வைஷ்ணவி கூறியதும், அப்படின்னா உனக்கு ஆபீஸ்ல தான் சர்ப்ரைஸ் ரெடி பண்ணி இருப்பான். நீ உடனே போய் ரெடி ஆயிட்டு வா, நாம உன் ஆபீஸ்க்கு போலாம் என்று மதுமிதா கூற, சிறிது நேரத்தில் வைஷ்ணவி கிளம்பி தயாராகி மீண்டும் வந்து காரில் ஏற இருவரும் ஆகாஷின் கம்பெனிக்கு கிளம்பினர். உள்ளே நுழையும் பொழுது செக்யூரிட்டி ஆபீசர்கள் யாரும் இல்லாமல் போக அதை சந்தேகமாக பார்த்தாள் வைஷ்ணவி. ஆனால் மதுமிதாவோ, எனக்கென்னவோ பெரிய சர்ப்ரைஸ்னு தோணுது, ஆனா என்னன்னு தான் தெரியல என்று கூற, எனக்கும் அப்படிதான் இருக்கு பாரு, என் கையெல்லாம் நடுங்குது, சீக்கிரம் உள்ள போலாம் என்றாள் வைஷ்ணவி. இருவரும் உள்ளே நுழைய அங்கு ரிசப்ஷனிலேயே ஊழியர்கள் அனைவரும் கூடி நிற்க அதை பார்த்து இன்னும் இருவரும் ஏதேதோ கற்பனை செய்து கொண்டே கூட்டத்திற்குள் சென்றனர். வைஷ்ணவி அங்கு வந்து நின்றதும் கூட்டம் இரண்டாக பிரிந்து நடுவில் வழிவிட எட்டிப் பார்த்தாள் வைஷ்ணவி. ஆகாஷாக இருக்கும் என்ற ஆர்வத்தோடு அவள் நின்று கொண்டிருக்க அங்கு வந்தது சர்வா. அவனை பார்த்ததுமே வைஷ்ணவியின் முகம் மாறிட, இவன் இங்க என்னடி பண்றான் என்றாள் மதுமிதா ஆச்சரியத்தோடு. எனக்கு ஏதாவது நல்லது நடந்தா போதும், உடனே அதை கெடுக்க வந்துருவான். இவனை என்ன பண்றேன்னு பாரு என்று கோபமாகச் சொன்ன வைஷ்ணவி நேராகச் சென்று காஃபி மெஷினிலிருந்து ஒரு கப் காஃபியை எடுத்தவள் சர்வாவை நோக்கிச் சென்றாள். ஆகாஷின் கம்பெனி தனக்கு சொந்தமாகிவிட்டதால் இங்கு சில வேலைகளை பார்க்க வந்திருந்தான் சர்வா. ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் அவன் மீது கோபப்பட்ட வைஷ்ணவி, ஏ வைஷு, என்ன பண்ற என்று மதுமிதா கேட்டு முடிப்பதற்குள் சர்வாவை நோக்கி வந்தவள் வேகமாக அந்த கப்பிலிருந்த காஃபியை சர்வா சட்டை மீது ஊற்றிட, அங்கிருந்த அனைவருமே அதிர்ந்து சர்வா மற்றும் வைஷ்ணவியை பார்த்தனர். காஃபி கரையில் நிறம் மாறி இருந்த தனது சட்டையையும் வைஷ்ணவியையும் மாறி மாறி பார்த்தான் சர்வா. சர்வா வைஷ்ணவியை என்ன செய்யப் போகிறான்? இந்த கம்பெனி இனிமேல் ஆகாஷுடையது அல்ல, சர்வாவுடையதுதான் என்கிற உண்மை வைஷ்ணவிக்கு தெரிய வருமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.